Hello everyone, 30 days of vocabulary, day 11. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 basic and advanced words. First word, true. Trueனா logical, correct. சரியா இருக்கிறத நம்ம trueன்னு சொல்லுவோம். So, இதுக்கு நம்ம advanced Englishல என்ன word யூஸ் பண்ணலாம்? Valid. Trueனா valid. So, எப்படி நம்ம sentenceல இதை apply பண்ணலாம்? That's a valid argument. அவங்க ஆர்கியூ பண்ணது அவங்க பேசினது சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்தது, ரொம்ப லாஜிக்கலா இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு, சரியா இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வேலிட் என்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். செகண்ட் வேர்ட் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா ராங், தப்பா இருக்கிறது நம்ம ஃபால்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? எரோனியஸ். எரோனியஸ். எப்படி நம்ம இதை சென்டென்ஸ் அப்ளை பண்ணலாம்? யுவர் டேட்டா இஸ் எரோனியஸ். உங்களுடைய டேட்டா நீங்க கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எரோனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். தேர்ட் வேர்ட் கெஸ். கெஸ்ன்றது யூகிக்கிறது, யூகிச்சு சொல்றது நம்ம கெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஸ்பெகுலேட். ஸ்பெகுலேட். எப்படி இந்த சென்டென்ஸ் அப்ளை பண்ணலாம்? ஐ கேன் ஒன்லி ஸ்பெகுலேட் வை. ஏன் அது நடந்தது அப்படின்றத மட்டும் நான் யூகிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஸ்பெகுலேட் என்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். Guess means speculate. So true, valid, false, erroneous, guess, speculate. Thank you.